ஆக்ஷன். வணக்கம், மீனவன் வளரிப்பாண்டி. இன்னைக்கு வளரிப்பாண்டி டீம் வந்து டீம் வந்து போய் ஒரு 3 விரை அடிச்சிருக்கு. அது 3 விரைவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2 கிலோ வரும். உயிரோட தான் இருக்குது. இந்த மாமா பால் பண்டி வச்சுருக்கிறது உயிரோட தான் இருக்குது. ஜெயிலர் வச்சுருக்கிறது உயிரோட தான் இருக்குது. இங்கே விரை பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படியே தெளிவாக இருக்குது. ஏன்னா மணி 7 ஆகி போச்சு. கடைசியில் ஒரு 6:30 தான் கிடச்சி. அதனால தான் நம்ம இப்போ வந்து வீடியோ போட வேண்டியதாக ஆகி போச்சு. ஏன்னா மீனவன் வளரிப்பாண்டி வீதியில் போனால் வெள்ளைக்காரனாக இருப்பேன், வேளாண்டு வந்தால் வேங்கையாக இருப்பேன், ஆக்கியாண்டு வந்தால் வயலாக இருப்பேன், ஊரிண்டு வந்தால் ஊசியாக இருப்பேன், குழம்பு வந்தால் கோயிலாக இருப்பேன், கம்மாண்டு வந்தால் வளரி மீனவன் டீம் கதாநாயகனாக தான் இருக்கேன். எப்பயுமே சும்மா ஜம்முன்னு இருக்கேன். பார்த்துக்க ஃப்ரெஷ்ஷாக. ஆமாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பழைய குருடி கதவை துறடி பில்பட்ட மடார் தைச்சி விடு ஜடார் விழுகிட்டு. இன்னைக்கு இங்கே ஒரு பூரா உசுரோட துள்ளிக்கிட்டு இருக்கு. எப்பயுமே இப்படித்தான் இருக்கும், பார்த்துக்குங்க. இல்லை பஞ்சு இன்னும் வேணும் பார்த்தா இன்னும் கூட பேசுவா. இல்லை பேசணும்டா சொல்லுங்க, பேசுவா. இன்னும் கூட பேசுகிறேன், இருங்க. குடிமாமா கடை அழகாக இருக்கணும்டா அத்திப்பழம் சாப்பிடு, அன்பாக இருக்கணும்னா ஆரஞ்சு சாப்பிடு, அலங்கோலமாக வளரமுடாங்க ஆலப்பழம் சாப்பிடு, டேஸ்டாக இருக்கணுமா பேரிக்காய் சாப்பிடு, மாசா இருக்கணுமா மாங்காய் சாப்பிடு, நாசுக்காக இருக்கணுமா நவாப்பழம் சாப்பிடு, கோவம் வந்தால் கொய்யாக்காய் சாப்பிடு, கோவம் குறையுமா கோவம்பழம் சாப்பிடு. ஆமாம், வாசனை வளரணும்னா பலாப்பழம் சாப்பிடு. இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேணாம், நான் அமைதியாக வாழணும்னு நினச்சாக்கா அரளிக்காய் சாப்பிடு, சைலண்ட் ஆயிடுவேன். மீனவன் வளரிப்பாண்டி.